சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் 13/5/2025। मीठे बच्चे, अनेक देहदारियों से प्रीत निकाल, एक विदेही बाप को याद करो तो तुम्हारे सब अंग शीतल हो जाएंगे। இனிமையான குழந்தைகளே, அநேக தேகதாரிகள் மீது இருக்கும் அன்பை நீக்கி ஒரு விதேகி தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுடைய அனைத்து அங்கங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும். கேள்வி: जो देवी कुल की आत्माएं हैं उनकी निशानी क्या होगी? யார் தேவ குலத்தின் ஆத்மாக்களோ அவர்களின் அடையாளம் என்ன? बदल: देवी कुल वाली आत्माओं को इस पुरानी दुनिया से सहज ही वैराग्य होगा. தேவ குலத்தின் ஆத்மாக்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது சகஜமாகவே வைராகியம் ஏற்பட்டுவிடும். உன்கி விருத்தி பேகத் மே ஹோகி, அவர்களுடைய புத்தி எல்லையற்றதாக இருக்கும். शिवालय में चलने के लिए वह पावन फूल बनने का पुरुषार्थ करेंगे. சிவாலயத்திற்கு செல்வதற்காக அவர்கள் பாவனமான மலராகக்கூடிய புருஷார்த்தம் செய்வார்கள். कोई असुरी चलन नहीं चलेंगे, எந்த அசுர நடத்தையிலும் ஈடுபட மாட்டார்கள். अपनी पोता मेल रखे कोई आसुरी कर्म तो नहीं हुआ. தன்னுடைய கணக்கு வழக்க நோட் பண்ணுவாங்க, என் மூலமா எந்த அசுர செயல் நடைபெறவில்லைதானே. बाप को सच सुनाएंगे, कुछ भी छिपाएंगे नहीं. பாபாவிடம் உண்மையை உரைப்பார்கள், எதையும் மறைக்க மாட்டார்கள். பாடல்: न वह हमसे जुदा होंगे, அவர் நம்மிடமிருந்து பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. அபி ये है बेहद की बातें, இப்போது இது எல்லையற்ற விஷயங்கள். हद की बातें सब निकल जाती, எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லாமே விடுபட்டு விடும். दुनिया में तो अनेकों को याद किया जाता है, अनेक देहदारियों साथ प्रीत है. உலகத்துல பாருங்க, அநேகரை நினைவு செய்ய வேண்டியிருக்கு. அநேகர் மீது, அதாவது அநேக தேகதாரிகள் மேல அன்பு இருக்கு. விதேகி ஏகஹி ஹே, தேகமற்றவர் ஒருவர் மட்டுமே. ஜிஸ்கி பரம்பிதா பரமாத்மா சிவ் கா ஜாத்தா ஹை, அவரைத்தான் பரம்பிதா பரமாத்மா சிவன் என்று சொல்லப்படுகிறது. துமே அப் உன்கே சாத் ஹி புத்தி கா யோக் ஜோட்னா ஹே, நீங்கள் அவரிடமே இப்போது புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டும். कोई देहदारी को याद नहीं करना, எந்த தேகதாரியை நினைவு செய்ய வேணாம். जब तक वो अवस्था आए तब तक पुरुषार्थ चलता रहता है. எதுவரை அந்த ஸ்திதி வரணுமோ அதுவரை புருஷார்த்தம் நடைபெற்று கொண்டே இருக்கும். बाप कहते हैं, जितना हो सके पुरानी दुनिया के जो होकर गए हैं या जो है उन सबको भूल जाना. பாபா சொல்றாங்க, எவ்வளவு முடியுமோ பழைய உலகத்துல யாரெல்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களோ மற்றும் யாரெல்லாம் இப்ப இருக்காங்களோ 2 பேரையும் மறந்துதான் ஆகணும். सारा दिन बुद्धि में यही चले, किसको क्या समझाना है. முழு நாள் புத்தியில இதுதான் ஓடணும், யாருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது. सबको बताना है कि आकर वर्ल्ड के पास्ट प्रेजेंट फ्यूचर को समझो. எல்லாருக்கும் சொல்லணும், எங்க கிட்ட வந்து உலகத்தோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கோங்க. जिसको कोई भी नहीं जानते, இது யாருக்கும் தெரியாது. பாஸ்ட் அர்த்தாத் கப் से शुरू हुई, பிரசன்ட் அப் क्या है, கடந்தது என்றால் என்ன, எப்ப ஆரம்பமானது. பிரசன்ட் நிகழ்காலம் என்றால் என்ன, இப்ப என்ன நடக்குது. शुरू हुई सत्युग से, ஆரம்பமானது சத்யுகத்திலிருந்து. ये है बड़ा बेहद का नाटक, இதுதான் ஒரு பெரிய எல்லையற்ற நாடகம். वो झूठे हद के नाटक तो बहुत बनाते हैं, அதாவது உண்மை இல்லாத எல்லைக்குட்பட்ட நாடகங்கள் நிறைய உலகத்துல தயாரிக்கிறாங்க. ஸ்டோரி बनाने वाले अलग होते और नाटक की सीनरी बनाने वाले दूसरे होते हैं. கதை உருவாக்குறவங்க வேற, அதே அந்த நாடகத்தோட காட்சிகளை உருவாக்குறவங்க வேறவங்களா இருப்பாங்க. वो सारा राज अभी तुम्हारी बुद्धि में है, முழு ரகசியமும் இப்போ உங்க புத்தியில இருக்குது. तो तुमको सत्युगी नई दुनिया की सीनरियां बहुत अच्छी दिखलानी पड़े. சத்யுகத்தோட, அதாவது புதிய உலகத்தோட அழகான காட்சிகளை ரொம்ப அழகா நீங்க இந்த உலகத்துல செஞ்சு காட்டணும்.
जैसे अजमेर में सोने द्वारिका है तो उनमें से भी सीन सीनरी लेकर नई दुनिया अलग बनाकर फिर दिखाओ. எப்படி அஜ்மீர்ல தங்க துவாரகை காட்டப்பட்டிருக்கு, அதுல இருந்து அழகான காட்சிகளை எடுத்து புது உலகத்தை நீங்க தனியா, அதாவது சத்தியுகம் எப்படி இருக்கும்னு நீங்க உருவாக்கி காட்டணும். இஸ் புராணி துனியாக்கோ ஆக் லக்னியே இன்கா பி நக்ஷா தோ ஹேனா. இந்த பழைய உலகம் நெருப்புக்கு இரையாக போகுது, இதனுடைய மாடலும் இருக்குதானே. தோ और ये नई दुनिया एमर्ज हो रही है. மேலும் இந்த பக்கம் புது உலகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ऐसे ऐसे கயால்கர் अच्छी रीति बनाना चाहिए. இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணி நல்ல முறையில் உருவாக்கணும். जैसे नाटक वाले सुंदर सीन सीनरी बनाते हैं, ऐसे कोई से मदद ले स्वर्ग की सीन सीनरी बहुत अच्छी बनानी चाहिए. எப்படி நாடகத்தில் அழகழகா காட்சிகளை தயாரித்து உருவாக்குறாங்க, அதே போல் அவங்க கிட்ட இருந்து உதவி எடுத்துக்கிட்டு, அந்த மாதிரி லௌகிக்கில் இந்த மாதிரி சீனெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்களே, அவங்கள்ட்ட இருந்து உதவி எடுத்துட்டு சொர்க்கத்தினுடைய காட்சிகளை ரொம்ப அழகா நாம் உருவாக்கி காட்டணும். ஓ லோக் ஐடியா அச்சி தேங்கே, அவங்க நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. யுக்தி பத்தாயங்கே, யுக்தியும் சொல்லி கொடுப்பாங்க. உன்கோ சம்ஜாக்கர் ऐसा अच्छा बनाना चाहिए जो मनुष्य आकर समझे. அப்போ அவங்களுக்கு ஞானம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமா, சொர்க்கத்தோட காட்சிகளை அவங்கள வச்சு அழகா உருவாக்கணும். அப்போ மக்கள் ஈஸியாக அதை பார்க்கறதுக்கு வருவாங்க. போத்தோங்கி கராப் சலன் கி ரிப்போர்ட்ஸ் ஆத்தி ஹே. நிறைய பேரை பற்றி அவங்களோட தவறான நடத்தை பற்றி ரிப்போர்ட் வருது. யஹிய அசுரி குண் ஹே இஸ்லே பாபா ரோஸ் சம்ஜாத்தே. இந்தந்த அசுர குணம்லாம் இவங்கள்ட்ட இருக்கு, ஆகையால தான் பாபாவும் டெய்லி நமக்கு அதை பற்றி புரிய வைக்கிறார். अपना पोता मेल रात को देखो, आज कोई भी आसुरी काम तो हमने नहीं किया. தன்னுடைய கணக்கு வழக்கை இரவில் பாருங்க, இன்றைக்கு எந்த தீய அசுரத்தனமான செயலை நான் செய்யலைதானே. பாபா கேத்தே ஹே சாரி ஆயுமே ஜோ பூல் கி ஹே வ பத்தாவோ. பாபா சொல்றாங்க, உங்களோட முழு ஆயுஸ்லையும் என்னெல்லாம் தவறு செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. कोई कड़ी भूल करते तो फिर सर्जन को बताने में लज्जा आती है क्योंकि इज्जत जाएगी ना. ஏதாவது கடுமையான தவறு செஞ்சிருந்தா மருத்துவர்கிட்ட சொல்றதுக்கே எப்படி இருக்கும், வெக்கமா இருக்கும், ஏன்னா மரியாதை போயிடும்ல. ந பத்தானே से फिर नुकसान हो जाए, சொல்லவே இல்லைன்னா இன்னும் நஷ்டம்தான். மாயா ऐसा தப்படு மார்த்திய जो एकदम சத்யநாஷ் कर देती. அப்போ மாயா அப்படி அடிச்சிடும், உங்களை சத்தியநாசமாக வச்சிரும். மாயா படி ஜபர்தஸ்த், மாயா ரொம்ப பலசாலி. 5 विकारों पर जीत पा नहीं सकते तो बाप भी क्या करेंगे. பஞ்ச விகாரங்கள் மேல நீங்க வெற்றி அடையலைன்னா பாபா உங்களுக்கா என்னதான் செய்ய முடியும். பாப் ஆக்கர் கந்தகி சே நிக்கால்தே ஹே. பாபா அழுக்குல இருந்து விடுவிக்கிறாரு. जितना जो बोतों को निकालने के सर्विस करेंगे उतना ऊंच पद पाएंगे. யார் எவ்வளோ பேரை அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கான சேவா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்குது. तुम बच्चों को तो एकदम शीरखंड होकर रहना चाहिए. குழந்தைங்க நீங்க ரொம்ப ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும். பாயாசம் போல, அத பாலும் அந்த வெல்லமும் போல இருக்கணும். சத்யுக் செபி யஹா பாப் தும்கோ ஊஞ்ச் பனாத்தே ஹே. சத்யுகத்தை விட உயர்ந்த நிலை இங்கே பாபா உங்களை அடைய வைக்கிறார். बाप ईश्वर पढ़ाते तो उनको अपने पढ़ाई का जलवा दिखाना है, तब तो बाप भी कुर्बान जाएंगे. பாபா ஈஸ்வரன் படிப்பு சொல்லி கொடுக்கிறார், அந்த படிப்பை படிச்சு அதிசயத்தை செஞ்சு காட்டணும். அப்பதான் பாபா கூட உங்ககிட்ட பலியாகுவார். दिल में आना चाहिए बस अभी तो हम भारत को स्वर्ग बनाने का धंधा ही करेंगे. உள்ளத்துல வரணும், இனி அவ்வளோதான், நான் பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய தொழிலில் மட்டும்தான் ஈடுபடுவேன். वो नौकरी आदि करना वो तो करते रहेंगे, पहले अपनी उन्नति तो करे. அந்த தொழில் வேலைக்கு போறது அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி தன்னுடைய சுய முன்னேற்றத்துல ஈடுபடணும் தானே. அபி துமாரிகே ஈஸ்வரிய ரேஸ், இப்ப நடக்கிறது ஈஸ்வரிய பந்தயம். इसमें कोई दौड़ी आदि नहीं लगानी है, सिर्फ बुद्धि से प्यारे बाप को याद करना है. இங்கே நீங்க ஓட்டப்பந்தயெல்லாம் ஓட வேணாம், ஆனா புத்தி மூலமா பாபாவை நினைக்கணும். कोई भी भूल हो तो झट सुनाना चाहिए. ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா உடனே சொல்லிடணும், பாபா हमसे ये भूल हुई, பாபா என் மூலமா இந்த தவறு நடந்துருச்சு. கர்மேந்திரியோ से ये भूल की, கர்ம இந்திரியங்கள் மூலமா நான் இந்த தவறை செஞ்சுட்டேன். बाप कहते हैं राइट रॉन्ग तो सोचने की बुद्धि मिली है तो अब रॉन्ग काम नहीं करना है. பாபா சொல்ற, சரி எது தவறு எதுன்னு யோசிக்கிற புத்தி கிடைச்சிருச்சுல்ல, இப்போ தவறான காரியம் செய்யாதீங்க. ராங் காம் கருதியா தோ பாபா தோபா தோபா, தவறான செயல் செஞ்சுட்டா உடனே கன்னத்துல போட்டுக்கணும். ஷமா கர்னா, பாபாட்ட சொல்லணும், பாபா மன்னிச்சிடுங்க. क्योंकि बाप अभी यहाँ बैठे सुनने के लिए. தவறான காரியம் செஞ்சுட்டா உடனே கன்னத்துல போட்டுக்கணும்,
பாபா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க சொல்றத கேட்கறதுக்காக தான் பாபா இப்போ உங்க முன்னாடி இருக்காரு. जो भी बुरा काम हो गया तो फौरन बताओ और लिखो, बाबा ये बुरा काम हुआ तो तुम्हारा आधा माफ हो जाएगा. ஏதாவது தீய செயல் செஞ்சுட்டா உடனே பாபாவுக்கு சொல்லணும் அல்லது எழுதி கொடுக்கணும், பாபா நான் இந்த தீய செயல் செஞ்சுட்டேன். அப்படி உடனே சொல்லிட்டா அதுல 50% மன்னிப்பு கிடைச்சிடும். சர்வீஸ் கர்னா பி சீக்னா ஹே, சேவை செய்வதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அச்சி பிராமணியா பி சாயே ஜோ ஆப் சமான் பனாய், நல்ல நல்ல பிராமணிகள், பிறரை தனக்கு சமம் உருவாக்கக்கூடிய பிராமணிகள் வேணும். जो आप समान मैनेजर बनाती है उन्हें अच्छी ब्राह्मणी कहेंगे. யார் பிறரை தனக்கு சமம் மேனேஜரா உருவாக்குறாங்களோ அவங்கள தான் நல்ல பிராமணிகள்னு சொல்ல முடியும். वो पदवी ऊंच पाएगी, அவங்க தான் உயர்ந்த பதவி அடைவாங்க. பேபி புத்தி பி ந ஹோ नहीं तो उठाकर ले जाएंगे, இன்னும் குழந்தை புத்தியோடயே இருக்கக்கூடாது, இல்லைன்னா யாராவது உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. ऐसी ब्राह्मणी तैयार करो जो पीछे सेंटर संभाल सके. அப்படி பிராமணிகளை தயார் பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி அவங்க சென்டரை நல்ல நிர்வாகம் பண்ணணும். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், பாப்கோ அப்னி படாய் கா ஜல்வா திக்லானா ஹே, பாபாவிற்கு தன்னுடைய படிப்பின் அதிசயத்தை வெளிப்படுத்த வேண்டும். பாரத் கோ ஸ்வர்க் பனானே கே தந்தே மே லக் ஜானா ஹே, பாரதத்தை சொர்க்கமாக்கும் தொழிலில் ஈடுபட வேண்டும். பேலே அப்னி உன்னதிக்கா கயால் கர்னா ஹே, முதலில் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான சிந்தனை செய்ய வேண்டும். ஷீர்கண்டு ஒக்கர் ரேனா ஹே, பார்க்கடலை போல் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், कोई भूल हो तो बाबा से क्षमा लेकर स्वयं ही स्वयं को सुधारना. ஏதாவது தவறு நடந்துவிட்டால் பாபாவிடம் மன்னிப்பு வாங்கி தன்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும். பாப் கிருபானை கர்த்தே, பாப் கி யாத் சே விக்ரம் காட்னே. பாபா கருணை காட்டுவது இல்லை, ஆனால் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் விகாரங்களை வேறறுக்க வேண்டும். நிந்தா கரானே வாலா கோய் காம் நை கர்னா ஹே, நிந்தனை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலையும் செய்யக்கூடாது. वरदान, नॉलेजफुल की विशेषता द्वारा संस्कारों के टक्कर से बचने वाले कमल फूल समान न्यारे व साक्षी भव. நாலேஜ்ஃபுல்லின், அதாவது ஞானம் நிறைந்த நிலையின் விசேஷ தன்மை மூலமாக சன்ஸ்காரங்களின் மோதலிலிருந்து தப்பிக்கக்கூடிய தாமரை மலருக்கு சமம் விடுபட்ட மற்றும் சாட்சியாளர் ஆகுங்கள். संस्कार तो अंत तक किसी के दासी के रहेंगे, किसी के राजा के. சன்ஸ்காரம் கடைசி வரைக்கும் சிலரோட சன்ஸ்காரம் ராஜா சன்ஸ்காரமா இருக்கும், சிலரோடது அடிமை சன்ஸ்காரம். சன்ஸ்கார பதல் ஜாயே ஏ இந்தசார் நெய் கரோ, சன்ஸ்காரம் மாறட்டும் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்காதீங்க. லேக்கின் மேரே ஊப்பர் கிசி கா பிரபாவ் ந ஹோ, ஆனா என் மேல பிறருடைய தாக்கம் ஏற்படக்கூடாது. क्योंकि वो तो हर एक के संस्कार भिन्न है, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சன்ஸ்காரமும் வெவ்வேறானது. தூசரா மாயா கா பி ரூப் பன்கர் ஆத்தே, இன்னொன்னு மாயாவும் அந்த ரூபத்துல நம்ம கிட்ட வரும். इसलिए कोई भी बात का फैसला மரியாதா கே லக்கீர் கே அந்தர் ரெக்கர் கரோ. ஆகையால எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கிறப்ப நியமங்கள் என்ற கோட்டுக்குள்ள இருந்து முடிவெடுங்க. பின்ன பின்ன சன்ஸ்கார் ஓத்தே ஹுயே பி டக்கர் நோகு, விதவிதமான சன்ஸ்காரம் இருந்தாலும் மோதல் வரக்கூடாது. इसके लिए நாலேஜ்ஃபுல் பன், கமல் புஷ்ப சமான் ஞாரேவா சாட்சி ரஹோ. இதற்காக நாலேஜ்ஃபுல் ஆயிட்டு தாமரை மலருக்கு சமம் விடுபட்ட மற்றும் சாட்சியாளர் ஆகுங்கள். ஸ்லோகன், ஹட்வா மேனத் கர்னே கே பஜாய் ரமணீகதா சே புருஷாரத் கரோ. வலுக்கட்டாயமாக அல்லது உழைப்பதற்கு பதிலாக ரமணீகரமாக புருஷார்த்தம் செய்யுங்கள். அவ்யக்த சமிக்கை, பவித்திரதா சுகம் சாந்தியின் பிறப்பிடம். எங்கு பவித்திரதா இருக்கிறதோ அங்கு துக்கம் அசாந்தி ஏற்படவே முடியாது. எனவே சோதனை செய்யுங்கள். சதா சுகம் என்ற படுக்கையில் ஆறாமாக சாந்த சொரூபத்தில் வீற்றிருக்கிறேனா? உள்ளுக்குள் ஏன், எதற்கு, எப்படி என்ற குழப்பம் ஏற்படுகிறதா? அல்லது இந்த குழப்பத்தை கடந்து சுக சொரூப ஸ்திதியில் நிலைத்திருக்கிறேனா? இதை சோதனை செய்ய வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.